இன்னும் நீங்க E20 பெட்ரோல் இஸ் மாஸ்டர் ஸ்ட்ரோக் பை மோடி இதை வச்சு நீங்க துரந்த படம் எடுக்கலாம்னு நினைச்சீங்கன்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம நல்லா ஏமாத்திட்டாங்க. அப்படி என்னடா ஆச்சுன்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நிதின் கட்கரி எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல் மட்டும் நம்ம இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணனா 1 லிட்டர் பெட்ரோலோட பிரைஸ் கிட்டத்தட்ட 15 ரூபாய் கூட விற்க முடியும்னு சொன்னாரு. ஆனா அது இந்த ஜென்மத்தில் நடக்கவே நடக்காது. ஏன்னா கவர்மெண்ட் ரிப்போர்ட் படி க்ரூட் ஆயில இம்போர்ட் பண்ணி அதுல இருந்து பெட்ரோல் தயாரிக்கிறதுக்கு ஆகிற செலவு விட நம்ம ஊர்லயே கரும்பு ஜூஸை வச்சு தயாரிக்க எத்தனால் பிளெண்டட் பெட்ரோலை தயாரிக்கிறதுக்கு தான் ரேட் அதிகமாகுது. ஆஸ் பர் கவர்மெண்ட் ரிப்போர்ட் டாக்ஸ் இல்லாம 1 லிட்டர் பெட்ரோலை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 45 ரூபாய் ஆகுது. ஆனா இதுவே கரும்பு ஜூஸ்ல இருந்து 1 லிட்டர் எத்தனால் தயாரிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 45 இருந்து 65 ரூபாய் ஆகுதுன்னு சொல்றாங்க. வண்டியில ப்ராப்ளம் வருது, மைலேஜ் டிராப் ஆகுது, யாருக்குமே பிரயோஜனம் இல்லைன்னா அப்ப எதுக்குடா இதை இன்ட்ரடியூஸ் பண்ணான்னு கேட்டீங்கன்னா, அங்கதான் ஒரு கம்பெனியோட பேர் அடிக்கடி அடிப்படுது. அந்த கம்பெனியோட பேர் தான் சியான் அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ். இதுக்கு ஓனர் வேற யாரும் கிடையாது, நிதின் கட்கரியோட பையன் நிக்கில் கட்கரி. இந்த கம்பெனியோட முக்கியமான வேலையை பாத்தீங்கன்னா சுகர் கேனு, கானு, அரிசி இந்த மூணுத்துல இருந்தும் எத்தனால் தயாரிக்க தான் இவங்களோட முழு நேர வேலையை. ஒரு டேட்டா என்ன சொல்லுதுன்னா 2023க்கு முன்னாடி எத்தனால் பிளெண்டிங்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்களோட ரெவன்யூ வெறும் 182 கோடி. ஆனா இன்னைக்கு அதாவது எத்தனால் E20 E100 போயிட்டு இருக்கும் போது அந்த கம்பெனியோட ரெவன்யூ கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேல ஜம்ப் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அதனால இந்த ஸ்கீமை யாரு கொண்டு வந்தா, எது கொண்டு வந்தாங்கன்னு தெரியாது, கொண்டு வந்துட்டாங்க. இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க.